வெல்கம் டு சத்தியம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் மற்றும் பெண்களின் பங்கு. இப்போ நம்ம பெண்களின் பங்கு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நம்ம எந்த பகுதி 9, அதாவது 9வது வீடியோ. அதில் அன்னிபெசன்ட் அம்மையாரையும் அதுக்கப்புறம் இன்னி ஒரு அம்மையாரை பார்க்க போகிறோம். எந்த அம்மையார் தெரியுமா? மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரியா? சரி, நம்ம இப்போது கிளாஸுக்குள்ளே போவோம். அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசியலிஸ்ட்வாதிகளின் குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிரமாக பங்கேற்றினார். எங்கே? அயர்லாந்தில். சரியா? தன்னாட்சி இயக்கம், பேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்கேற்றினார். இது எங்கே? இந்த இந்தியாவில் இல்லை, அயர்லாந்து நாட்டில். தென் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை அன்னிபெசன்ட் அம்மையார் நிறுவினார். அதாவது வாரணாசியில் அன்னிபெசன்ட் அம்மையார் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். பின்னர் இந்து கல்லூரி 1916ஆம் ஆண்டு பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. பின்னர் இந்து கல்லூரி 1916ஆம் ஆண்டு பண்டித மதன் மோகன் மாளவியா மூலம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்ம ஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். அதாவது பிரம்ம ஞான சபையை உருவாக்கியவர் ஆல்காட் அவர்கள். ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்ம ஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் பதவி வகித்தார். இதன் தலைமையகம் எங்கே உள்ளது? சென்னையில் உள்ளது. பிரம்மஞான சபையுடைய தலைமையகம் சென்னையில் உள்ளது. நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை துவங்கினார் அன்னிபெசன்ட் அம்மையார். 1910ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தின்படி பிணத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அறிவுறுத்தப்பட்டார். அந்த சமயம் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறினார். 1914இல் தி ஹாமன் வீல் என்ற வாராந்திர இதழை தொடங்கினார். 1914இல் தி ஹாமன் வீல் என்ற வார பத்திரிகையை அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினார். 1915இல் இந்தியா ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். 1915 ஜூலை 14இல் நியூ இந்தியா என்ற தினசரி பத்திரிகையை தொடங்கினார். 1915 ஜூலை 14இல் நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கினார். தினசரினா ஒரு பத்திரிகையை தொடங்கினார். 1916 மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினார். 1916இல் மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினார். அதன் கிளைகள் கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் ஆகிய இடங்களில் இருந்தது. 1916இல் மதராஸில் அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினார். இதனுடைய கிளைகள் கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் ஆகிய இடங்களில் இருந்தது. 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்னிபெசன்ட் அம்மையார். 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1915 ஜூலை 14 ஓகே, இது நம்ம ரெண்டாவது ரிவிஷன் பார்க்கலாம். சரி, அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா மூவலூர்
ராமாமிர்தம் அம்மையார் அந்த ஹெட்டிங் மேலே இருக்குது சரியா, அது அந்த ரெட்டு கூட சேர்ந்துட்டு நான் கவனிக்கலை, அது கீழே வரும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரி, இவங்களை பற்றி பார்ப்போமா. 1883 ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள மூவாலூர் கிராமத்தில் வளர்ந்தார். ராமாமிர்தம் என்று அழைக்கப்பட்டார். 1983 ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள மூவாலூர் கிராமத்தில் வளர்ந்தார். ராமாமிர்தம் என்று அழைக்கப்பட்டார். 1925 ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார். 1925 ஆண்டு மயிலாடுதுறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார். இம்மாநாட்டில் தமிழ் அறிஞர்கள் திருவிக பெரியார், மயூரமணி சின்னம்மா பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் தமிழறிஞர் திருவிக பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் போன்றோர் கலந்து கொண்டனர். அதன் பிறகு சமூக பணிகளில் மட்டுமல்லாமல் தேசிய இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். இவர் தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயர்விட்டு இவரை கௌரவித்தது. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாரை தியாகத்தை போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கு திருமண உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்தை ஏற்படுத்தி அதற்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையாள் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டு அவரை கௌரவித்தது. 1956 ஆண்டு விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. 1956 ஆண்டு விதவை மறுமண சட்டம் இயற்றப்பட்டது. ஒரு வாட்டி அப்படியே ரிவர்ஸில் பார்ப்போமா. 1956 விதவை மறுமண சட்டம். அதன் பிறகு இந்த மூவாலூர் அம்மையுடைய தியாகத்தை போற்றும் வகையில் நம்ம தமிழக அரசு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம் என்று பெயரிட்டு இவரை கௌரவித்தது. அதன் பிறகு இந்த மாநாட்டில் அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவேராக இருந்தவர் மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1925 ஆண்டு மயிலாப்பூர் துறையில் இசை வேளாளர் மாநாட்டை கூட்டினார். இதில் கலந்து கொண்டவர்கள் யாரெல்லாம்னா திருவிக பெரியார், மயூரமணி சின்னையா பிள்ளை, எஸ் ராமநாதன் போன்றோர் கலந்து கொண்டனர். இவர் எங்கே பிறந்தாரே? 1883 ஆண்டு திருவாரூரில் பிறந்த இவர் மயிலாடுதுறைக்கு அருகிலுள்ள மூவலூர் கிராமத்தில் வளர்ந்தார். ராமாமிர்தம் என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு அன்னிபெசன்ட் அம்மையாரை பற்றி பார்க்க போட்டேன்னா 1917 ஆண்டு தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மூவாலூர் அதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1916 ஆண்டு மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னிபெசன்ட் அம்மையார் தொடங்கினார். இதன் கிளைகள் கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் ஆகிய இடங்களில் இருந்தது. 1915 ஜூலை 14 நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கினார். 1915 ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார். 1914 தி ஹாமன்வீல் என்ற வாராந்து
ரியே அவர் வாராந்திர பத்திரிகையை தொடங்கினார். அதிநவீன அன்னிபெசன்ட் அம்மையோட ஒரு கோட்ஸு, அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறினார். 1910 பத்திரிகை சட்டத்தின்படி பிணைத்தொகையாக பெருமளவு பணத்தை செலுத்தும்படி அன்னிபெசன்ட் அம்மையாரிடம் அறிவுறுத்தப்பட்டது. நியூ இந்தியா என்ற செய்தித்தாளை துவங்கினார். இதன் ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் விளங்கினார். இதனுடைய தலைமையகம் சென்னையில் அமைந்துள்ளது. அதன் பிறகு அன்னிபெசன்ட் அம்மையார் பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை நிறுவினார். இந்த இந்து கல்லூரி 1916 பண்டித மதன் மோகன் மாளவியா மூலம் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. அன்னிபெசன்ட் அம்மையார் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவங்க. தன்னாட்சி இயக்கம், பேப்பியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிரமாக பங்கேற்றார். இது அயர்லாந்து நாட்டில் நடந்த விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் போடுங்க. எனக்கு ஆதரவு தரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் வந்து சேர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. அதுக்கு கூட இன்னும் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு என்னுடைய வீடியோஸை பார்க்குறதுக்கு கஷ்டம், அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒர்க் பேர்டனாக இருந்தால் வீடியோவை ஆன் பண்ணி வைங்க. உங்களுடைய ஒர்க் முடிஞ்சது மாதிரியும் இருக்கும், நீங்கள் படித்தது போலவும் இருக்கும், குரூப் 2ல் வென்றது போலவும் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.